ரஷ்ய ராணுவ காவலில் விலா எலும்பை உடைத்து கண்கள் மற்றும் மூளையை அகற்றி பெண் பத்திரிகையாளர் கொல்லப்பட்ட சம்பவம் உலகையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. விக்டோரியா ரோஷ்சினா 27 வயதான இவர் யுக்ரைனில் வெளியாகும் செய்தித்தாளான யுக்ரைன்ஸ்கா பிராவ்தாவுக்காக பணிபுரிந்து வந்தார். ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள யுக்ரைன் பகுதிகளுக்கு சென்று அங்கு வாழும் யுக்ரைனியர்கள் சந்திக்கும் துயரங்களை செய்திகளாக வழங்குவதை ரோஷ்சினா வழக்கமாக கொண்டிருந்தார். மிகவும் துணிச்சலான செய்தியாளரான ரோஷ்சினா 2023ஆம் ஆண்டு ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள சஃபோரிஜியா பகுதியில் யுக்ரேனிய குடிமக்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவது குறித்து செய்தி வெளியிட்டார். அப்போது ரோஷினா திடீரென காணாமல் போனார். ரஷ்ய ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட ரோஷினா மலிடோபோல் என்ற சித்திரவதை கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் மத்திய பாதுகாப்புத் துறையால் நிர்வகிக்கப்படும் மலிடோபோல் சித்திரவதை கூடத்தில் ரோஷினா கடுமையான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிகிறது. ரஷ்யாவால் சிறைபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட 757 யுக்ரைன் வீரர்களின் உடல்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்படைக்கப்பட்டன. இதில் உடல் எண் 757 அடையாளம் தெரியாத ஆணின் உடல் என கூறி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த உடல் மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதுதான் அது ரோஷினா உடல் என கண்டுபிடிக்கப்பட்டது. ரோஷினாவின் உடலில் கீறல்கள், உடைந்த விலா எலும்புகள், கழுத்தில் ஆழமான காயங்கள் மற்றும் கால்களில் மின்சாரம் தாக்கியதற்கான அடையாளங்கள் காணப்பட்டன. மேலும் மூளை, கண்கள் மற்றும் மூச்சுக்குழாய் ஆகியவை அகற்றப்பட்ட கொடூர சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. பல மாதங்கள் ரோஷினாவிற்கு உணவு வழங்கப்படவில்லை என்றும் அவர் வெறும் 30 கிலோ எடையைத்தான் கொண்டிருந்ததாகவும் அவருடன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் கைதிகள் கூறியுள்ளனர். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தை அரங்கேற்றிய ரஷ்ய ராணுவத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இது தொடர்பாக போர்க்குற்ற சட்டத்தின் கீழ் யுக்ரைன் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். விக்டோரியா ரோஷினாவின் புகைப்படத்தை பகிர்ந்து நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.